கடமைன்னு சொன்னான். ஒரு முறை என்னது அதை தட்டி வைப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அப்ப இதை நாங்க புரிஞ்சு கொண்ட மாட்டோம் சொன்னா கவனமா நடக்கும். எல்லா விஷயத்திலையும் மத்தவங்க விஷயத்துல அத்துமீறது, அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த அத்துமீறதுக்கு ஒரு வசனம் சொல்றான். என்னன்னா அவர் இந்த உலகத்துல போனா என்ன செய்யறாருன்னா ரஹப லியுஹ்லிகல் ஹர்த வன் நஸ்ல, சந்ததிகளை அழித்து விவசாயங்களை அழிக்கிறான். அல்லாஹ் ஃபசாதை விரும்புவதில்லை. அல்லாஹ் தஆலா ஃபசாதை விரும்புவதில்லை என்றார். திடீர்னு ஒரு யுத்தம் ஒன்று நடந்தா என்ன நடக்கும்? கணவன் வேற, மனைவி வேற, குடும்பம் மத்து இது எல்லாம் போய் அந்த உறவு எங்க போகும்? திடீர்னு ஒரு இடத்துல கலவரம் என்று ஆயிட்டு அவசரமா வந்து பூந்துட்டான்னு வைங்களேன், அடி நடக்குதுன்னு வைங்களேன். அப்ப அங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுவோம்? நம்ம பிள்ளை என்று அழைச்சிட்டு இருந்தது, தந்தை என்று பக்கத்தை வச்சுட்டு இருந்தது, கணவன் என்று பக்கத்தை வச்சிருந்தது, சிந்தனை உடஞ்சிடும். அந்த அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த வயர், அது அப்படியே உடஞ்சு போயிடும். உடஞ்சு என்ன செய்யும்? தந்தை ஒரு பக்கம் ஓடுவாரு, மகன் ஒரு பக்கம் ஓடுவாரு, தாய் அப்படியெல்லாம் பிரிஞ்சிடணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சந்ததி அழிக்கிறேன்னு சொல்றான். அந்த 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 அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்குதானே, அந்த தொடர்புகளை ஒட்ட சுட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஓடுற நிலைமையை உண்டாக்குவது அல்லாஹ் விரும்புவது. யுத்தத்துல தான் அல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், அல்லாஹ் ஃபஸாதை விரும்புவதில்லை. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்கட உரிமை என்ன, எங்கட உரிமை என்ன, எந்த அளவுக்கு இவருக்கு நாங்க சொல்லலாம், எந்த அளவுக்கு இவரோட நாங்க நடந்து கொள்ளலாம் என்பதுதான் இங்க முக்கியம். அது அல்லாத அளவுக்கு போனால் அது தவறு. உதாரணமாக இந்த ஊர்ல ஒரு ஆள் என்ன செய்யறான்னு வைங்களேன், அதை வந்து அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. ஒரு ஆள் வந்து அந்த நூல் கட்டுறாரு, இந்த தாயத்தை போறாரு, தட்டு போறாரு, இப்போன்னு கேட்பாங்க. அவரை கூட அடிச்சிடலாமான்னு கேட்பாங்க கேள்வி. நினைக்கிறேன் என்னது பிறகு சிறுக்கு தானே, சிறுக்கு செய்யறாங்க, அதனால நைட்டோட நைட்டெல்லாம் தகர்த்து விட்டாச்சு அனுப்பிடலாமான்னா அடுத்த பிறகுவான் தான் இது. இது உனக்கு அந்த ரைட் என்ன? இது நாளைக்கு அவன் நீ செய்யறத பிள்ளைன்னு காண்றான், இங்க வந்து உடச்சு விட்டாட எல்லாத்தையும். நீ செய்யறத நாளைக்கு அவன் பிள்ளைன்னு கண்டால் இங்க வந்து உடைப்பான். நீங்க அவரை பிள்ளைன்னு கண்டு அவரை உடைச்சிங்க, அவர் உங்களே பிள்ளைன்னு உங்களை அடிச்ச சரி சம்பந்தம் தானே அப்படின்னு ஆகும். அப்படி செய்யல யாரு செய்யலாம்? அதை இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்து அதை செய்யலாம், அல்லது முழு ஊர் மக்களுமே அதை விரும்பல, முழு ஊர் மக்களுமே விரும்பல, முழு ஊர் மக்களும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க போங்க அதை செய்யலாம். அது அல்லாம நான் ஒத்தம் செய்யறது என்னது? ஃபசாது தான். அது வந்து இந்த உலகத்துல என்னது? ஃபசாதும் ஃபித்னாவும் என்பதை நாங்க மறந்துடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல எப்படி சொல்றான்? இன்னமஸ் ஸபீலு அலல்லதீன யظலிமூன الناس வயபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். அல்லாஹ் குற்றம் பிடிப்பதெல்லாம், அரசாங்கம் குற்றம் பிடிக்க வேண்டியதெல்லாம் அலல்லதீன யظலிமூன الناس மக்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களை தான். வயபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் உரிமை என்று இந்த பூமியிலே அத்துமீறி செல்கின்றவர்கள், உரிமை என்று இந்த பூமியிலே அத்துமீறி செல்கின்றவர்களை தான். உலாயிக லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அத்துமீறுதல்ன்றது மற்றவண்ட ரைட்ல நான் கையடிக்கிறது, மற்றவண்ட ரைட்ல கையடிக்க இந்த மெத்தட அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் என்ன செய்யறதில்லை, விரும்புவதில்லை. இப்போ உதாரணமா அந்த மனுஷனுக்கு அந்த மற்றவண்ட உரிமையில கையடிக்கிற எண்ணம் இருக்கு. வீட்டுக்கு ஒரு கடிதம் கொண்டு வருது, ஒரு போஸ்ட்னு வருது, இது வந்து அடுத்த வீட்டுக்கு போக வேண்டிய நம்மளுக்கு மிஸ் ஆகி வந்துட்டேன்னு வைங்களேன், ஃப்ரோம் பண்ணி போட்டிக்கிறத பார்த்தா ஒரு சந்தேகம் கொண்டு வருது. இந்த கடிதத்தை உடைச்சி பார்க்கணும்னு எண்ணம் வருமா இல்லையா? ஒட்டச்சி பாப்போம் என்னன்னு சொல்லி வரைகிறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இதான் என்னது? ஃபசாத். இதான் அத்துமீறல். இது நம்மளுக்கு என்னது? இதை நம்மள வர வேண்டிய கேள்வி தெரியுமா? இது எனக்கு என்னது? இது அவனுடைய பொருள் கொடுத்தாச்சு, இது அவனுடைய பொருள் கொடுத்தாச்சு என்ற லெவல்ல தான் நம்ம இருக்கோம். மற்றவனுடைய இதுக்குள்ள நம்ம போற அளவுல இருந்தோம்னா அது பகை, அது அத்துமீறல். இந்த அத்துமீறல் என்ன செய்யும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உரிமையில கையடிக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்குரிய சுதந்திரத்தை நான் கையடிக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்வாதார சுதந்திரத்துல எவன் கையடிச்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்பும். ஏன்னா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறான் அவனுக்கு. ஃபிரௌனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு டைம் இருக்குது, அவன் வாழ்றதுக்குரிய டைம் இருக்குது. அதை வந்து ஒரு கவர்மெண்ட் தான் அவன் கையடிக்கிறவனுடைய, அது உரிய அளவுல தான் கையடிக்கிறவனுடைய, அவனோட முழு லைஃப் எடுக்கிற அளவுல கையடிக்கிற இல்லைன்னா இன்றைக்கு அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் உலகத்தை தான் செய்யறான். அல்லாஹ் தான் என்ன செய்யணும்? அவசரமா பிடிச்சி எடுத்துருக்க நாடி நிரம்பலத்தை அப்படி எடுக்கலையே, அவனுக்கு ஒரு டைம் இருக்கு, அவனுக்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் கொண்டு சொன்னா நான் டைம் கொடுத்து வச்சுக்கிறேன், நீ கொண்டு சொன்னான். அப்ப அது என்ன விளைக்கிறோம்? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எல்லோருக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான். நாங்க என்ன செய்யக்கூடாது? அதை அத்துமீறக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ அவ்ஹா, அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான், இலா அன் தவாலஉ, உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். லா யப்கி அஹதுன் அலா அஹதின், ஒருவர் இன்னொருவர் மீது அத்துமீற வேண்டாம், ஒருவர் இன்னொருவர் மீது அத்துமீற வேண்டாம். வலா யஃப்கர் அஹதுன் அலா அஹதின்,
ஒருவர் இன்னொருவர் மீது பெருமை அடிக்க வேண்டாம். ஒருவர் இன்னொருவர் மீது அத்துமீறவும் வேண்டாம், ஒருவர் இன்னொருவர் மீது பெருமை அடிக்கவும் வேண்டாம். ஏன் எனது ரைட் என்ன, எனது தேவை என்ன, எனது கடமை என்ன, இவ்வளவுதான் நம்ம செஞ்சுட்டு போகணும். அத்துமீறி இன்னொருத்த திருத்துற எண்ணத்துல அல்லது இன்னொரு விஷயத்துக்காக வேண்டி அவனது வாழ்க்கை, அவனது எதிர்காலம், அவனது சிந்தனை, அவனது உரிமை இவைகள் அடி செஞ்சிடக்கூடாது, கையடித்து விடக்கூடாது. இது அல்லாஹ் தஆலாவுக்கு வஹியாக அறிவித்திருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதனாலதான் சில நபித்தோழர்கள் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா வார்த்தை பாரு, லவ் பகா ஜபலுன் அலா ஜபலின், ஒரு மலை இன்னொரு மலையில் அத்துமீறினால் கூட அல்லாஹ் தஆலா அத்துமீறிய மலையை தகர்த்து விடுவான். இந்த உலகத்துல எப்படி அல்லாஹ் வச்சீங்கன்னா ஒன்று இன்னொன்றுக்கு அத்துமீற மாதிரி அல்லாஹ் வைக்கல. அப்படி அத்துமீறினால் அவசரமான தண்டனை எதுக்கு வரும்? அத்துமீறதுக்கு வரும் என்று சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா காரூனுடைய சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. காரூனுடைய சம்பவம், இந்த காரூனுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, அதாவது இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம். காரூன் வந்து யாருடைய கூட்டத்தினர்? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபிரௌனுடைய கூட்டம். காரூன் வந்து ஃபிரௌனுடைய கூட்டம் நினைக்கிறாங்க, அப்படி இல்ல. காரூன் வந்து மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர். காரூன் வந்து ஃபிரௌன் ஆள் இல்ல, மூஸா பனு இஸ்ராயீல் தான். ஈஜிப்ட்ல உள்ள கிபித்தியர்கள் அல்ல, ஃபிரௌன் ஆள் அல்ல. காரூன் வந்து மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் உள்ளவர். ஆனால் அல்லாஹ் நிறைய சொத்துக்களையும் சுகத்தையும் கொடுத்திருந்ததனால அந்த சமுதாயத்துக்கு எதிராகவே அத்துமீறினார். ஃபபகா அலைஹிம். அல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த சமுதாயத்தை காப்பாத்தி கூட்டிட்டு போய் அந்த சமுதாயத்தை ஒரு ஆட்சி செய்யற சமுதாயமா மாத்த பாக்குறான். அதுக்குள்ள காரூன் என்ன செய்றாங்க, நான் தான் ஆளு என்று சொன்ன மாதிரி காரூன் அத்துமீறி நடக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த, அவனையும் அவனது வீட்டையும் பூமியில என்ன செய்தோம், நாங்கள் பூமி விழுங்க செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொன்ன உபதேசம் என்ன? அதாவது அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். காரூனே, அல்லாஹ் உனக்கு எப்படி அஹ்சின், அதாவது நலவு செய்திருக்கிறானோ, கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் அஹ்சின், அது போன்று நீ மற்றவங்களுக்கு நலவு செய். உலகத்துல உன்னோட பங்கையும் மறந்து விடாது, உலகத்தில் உன்னோட பங்கையும் மறந்துடாதே. அதே நேரத்தில் அல்லாஹ் உனக்கு நலவு செஞ்ச மாதிரி நீ மற்றவங்களுக்கு நலவு செய், அவர்களை நீ அத்துமீறக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா உபதேசமாக செய்தாங்கிறத நாங்க பார்க்கிறோம். இது ஒரு அத்துமீறல். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த செய்தியை பாருங்க, மாமின் தம்பின், உலகத்துல எந்த பாவமாக இருந்தாலும், அஜ்தர் அய்யுஅஜ்ஜிலல்லாஹு லிசாஹிபிஹில் உகூபத, ஒரு வேதனை அல்லாஹ் தஆலா துன்யா இந்த உலகத்திலேயே அவசரப்படுத்துகின்ற ஒரு பாவமாக இருந்தால், நிறைய பாவங்களுக்கு எல்லாம் மறுமையில தண்டிப்பான், ஆனா மறுமையில தண்டனை இருக்குது, அதுக்குரிய தண்டனை இந்த உலகத்திலேயும் அவசரப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் இரண்டு தான். ஒன்று பகை, ஒத்தரோட உரிமையில அத்துமீறுதல். இரண்டா கத்தியத்துர் ரஹம், உறவுகளை முறித்து நடத்தல், இரத்த உறவுகளை முறித்து நடத்தல். இந்த உலகத்திலே அவசரமான தண்டனை வரதுக்கு இது ஒரு காரணமாகும். மறுமையை விட மறுமையில் அவருக்கு பாவம் இருக்கும், மறுமையில தண்டனை இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மாமின் தம்பின் அஜ்தர் அய்யுஅஜ்ஜிலல்லாஹு லிசாஹிபிஹில் உகூபத ஃபித் துன்யா மஅமா யத்தகிரு லஹு ஃபில் ஆখিরাতি மினல் பகி வ கத்தியத்திர் ரஹம். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அவசரமா ஒரு தண்டனைக்கு தண்டனை கொடுப்பது, ஒரு பாவத்துக்கு தண்டனை கொடுப்பது என்றால் அது இரத்த உறவுகளை முறித்து நடத்தலும் மற்றவருடைய உரிமையில் அத்துமீறுதலும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இன்னொருத்தர் உரிமையில அத்துமீறி இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன செய்யும், நம்ம எதிர்பார்த்துக்கலாம் தான் நம்மளுக்கு தண்டனை வரப்போகுது என்று சொல்லி, மற்றவனுடைய ரைட்ஸ்ல, மற்றவனுடைய உரிமையில, மற்றவனுடைய அவனுடைய மரியாதையில நம்ம கையடிக்கிறது. இது அவசரமா இந்த உலகத்தை அவன் பாவியாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் பாவமே செய்திருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி. அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே பாருங்க, அல்லாஹ் தஆலா வந்து அந்த ஃபிரௌனுடைய சமுதாய அந்த காரூனை அழிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டா, காரூனுக்கு பெரிய ஒரு க்ரௌட் இருக்கதானே செஞ்சிக்கும், அவனோட பெரிய சமுதாயம் இருக்குல்ல, பெரிய ஒரு க்ரௌட் இருக்கும். அவன் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபமாகான அழிக்கிற நேரத்துல ஃபமாகான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சூருனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை தடுப்பதற்கு எந்த கூட்டமும் அவருக்கு இருக்கவில்லை. இவ்வளவு ஹெல்ப் பண்ண இதுக்கு என்ன செய்யறாரு, அழிக்கிற நேரத்தில் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்கவில்லை. வமாகான மினல் முன்தஸிரீன், அவர் உதவியை பெறக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ் இறக்கப்படுகின்ற லெவலாக எங்களுக்கு இருக்கணுமா இருந்தா நம்ம செய்யற பாவம் வந்து அத்துமீறுற பாவம் அழிக்கப்படாது. பாவத்தை எல்லாம் மன்னிப்பா, மற்றவருடைய உரிமையில் அத்துமீறுகின்ற ஒரு பாவமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த தலைப்பு கீழே தான் என்ன செய்யறாங்கன்னா,
அதை தொடர்ந்து தான் மற்ற பெரிய பெரிய பாவங்களை கொண்டு வார்கள். அதுல என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சிலரை பற்றி நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு சொல்றது. இது அத்துமீறல் பொதுவாக யாரும் மீது அத்துமீறல் கூடாது. அது அல்லாமல் அத்துமீறினாலும் திருப்பி அந்த உரிமையை பறிக்க முடியாத உலகத்தை நிறைய பேர் இருக்கிறான். நம்ம அத்துமீறினாலும் திருப்பி கேட்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறான். அதுல என்னது நம்ம பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனது மனைவி. பொதுவாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதாவது நீங்க பெண்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பெண்கள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், அவரை நீங்கள் அமானிதமாக எடுத்திருக்கீங்க. ஏன்னு சொன்னா ஒரு மனைவி எப்ப கணவன் விட்டு போக விரும்ப மாட்டான். அதனால அவன் அடி உத அவன் எதிர்த்து நடக்கிறது அவன் பேசுற அத்தனை அந்த மனைவி பொறுத்துக் கொள்வான். அதனால ரசூலுல்லாஹ் அமானிதம் என்று சொல்லிட்டு போனான். அதான் அமானிதம் என்று சொல்லிட்டு போனான். இது ஒன்று. இன்னொன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பொதுவாக சொல்லி காட்டுகிறான் பாருங்க, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, நெருங்கிய உறவினர்களோடு. வல் யதாமா, அனாதைகளோடு. வல் மசாகின், ஏழைகளோடு. வல் ஜாரிதில் குர்பா, உறவினராக இருக்கும் அண்டை வீட்டாரோடு. உறவினராக இருக்கும் அண்டை வீட்டாரோடு. வல் ஜாரில் ஜுனுபி, உறவினர் அல்ல அவர், ஆனா அண்டை வீட்டார் அவரோடு. வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, அதே நேரத்தில் உங்களோட நண்பராகவும் பிரயாணத்தில் தோழராகவும் இருக்கிறாரே அவரோடு. வபினிஸ் சபீல், வழிபோக்கரோடு. வமாமலக்கத் ஐமானுக்கும், உங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்கள் விஷயத்திலே அல்லது அடிமைகள் விஷயத்திலே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, இவர்கள் அனைவரோடும் நல்ல முறையிலும் முறையாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பெருமை அடிக்கின்ற அத்துமீறி அதாவது அகங்காரம் பிடித்தவர்களை விரும்புவது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சொல்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா யார் யார் சொல்றான்னு பார்த்துருக்கேன். ஒன்று பெற்றோர்களை சொல்றான், முதலாவது தாய் தந்தையை சொல்றான், இரண்டாவது அல்லாஹ் தஆலா உறவினர்களை சொல்றான், மூணாவது சொல்றான் ஏழைகளை, வல் ஜாரிதில் குர்பா, அடுத்தது நாலாவது யாரு, அடுத்த வீட்டார் தான் ஆனால் ரத்த உறவு உள்ளவர். அடுத்த வல் ஜாரில் ஜுனுபி, அடுத்த வீட்டார் ஆனா அவர் ரத்த உறவுலாம் இல்லை. பிரயாணத்தில் இருக்கிறார், தோழராகவும் இருக்கிறாரு, பிரயாணத்தில் நம்மளோட வாராரு அவரு. வபினி சபீலி, அடுத்தது வழிபோக்கர், அடுத்தது உங்களுக்கு அடிமைகள், இவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அத்துமீறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் அவங்களோட தான். மற்றவங்களோட அத்துமீறல, மற்றவங்களோட வசாதி செய்ய விருப்பங்களே நினைப்போம், இவங்களே சந்தர்ப்பம் கூட, இவர்களோட நம்ம கூட பேசுறதுக்கு அடிச்சிடுறதுக்கு சந்தர்ப்பம் கூட. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, அல்லாஹ் தஆலா பெருமை அடிப்பவர்களை அகங்காரம் பிடித்தவர்களை விரும்புவதில்லை. இது ஒரு செய்தியை பாருங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தனக்கு அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கீழ உள்ள ஒரு அடிமை என்ன செய்யறாரு, ஏதோ செஞ்ச தவறுக்காக அடிக்கிறார். செஞ்ச தவறுக்காக அடிக்கிற நேரத்தில் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, அலம் யா அபா மஸ்ஊத், அபூ மஸ்ஊதே தெரிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த சிறுவனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருப்பதை விட உங்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி உண்டு என்பதை என்னது அறிந்து கொள்ளுங்கள் என்றார். நீங்க உங்களுக்கு ஆற்றலிக்க போய் தான் அடிக்கிறீங்க, உங்களுக்கு கீழைக்க போய் தான் அடிக்கிறீங்க, இதை விட உங்களை என்னது தண்டிப்பதற்குரிய முழு சக்தியும் அல்லாஹ்வின் மீது உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அந்த ரசூலுல்லாஹ்வோட ஓசையை கேட்ட உடனே இவர் என்னது அச்சத்துல திரும்பி பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அவர் என்ன சொல்றாண்டா, அல்லாஹ்வின் முகத்துக்காக நான் என்ன செய்றேன், விடுதலை செய்து விட்டேன், இவனை விடுதலை செய்து விட்டேன், அல்லாஹ்வோட முகத்துக்காக இவரை உரிமையிட்டு விட்டேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா இன்னக லவ்லம் தஃஅல், நீங்க இப்ப செஞ்ச வேலைக்கு அப்படி செய்யாது விட்டால் லா லஃபஹத்க நாரு யௌமல் கியாமா, மறுமை நாளில் நரகம் உங்களை தீண்டி இருக்கும் என, நரகம் உங்களை தீண்டி இருக்கும் என ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்டா அவருக்கு சக்தி இல்லை, அவருக்கு சக்தி இல்லைன்னா அன்றைக்கு அந்த மாதிரி அத்துமீற தன்மை இருந்துச்சு, மனைவிமார் மீது வேலைக்காரர் மீது அத்துமீற தன்மை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக என்ன செய்றாங்க, இதை தண்டிக்கிறாங்க. இதே மாதிரி பத்ர் யுத்தத்தோட சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ் தொழுது கண்டிக்கிறான், பத்ர் யுத்தத்தை பிரார்த்திச்சு தொழுது கண்டிக்கிறாங்க. அப்போ ஒரு சிறுவனை பிடிச்சிட்டு வராங்க, யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு,